லைவ் அப்டேட்டு லைவில் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சாங்க. இந்த டாஸ்கில் சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. உடனே ஒரு குரூப்லாம் வந்துடும், நீ வந்து சௌந்தர்யாவோட பியர், அதனால தான் சௌந்தர்யா பண்ணுற விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற, அந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் பேச மாட்டியா, சின்ன விஷயம் பேசினா கூட சௌந்தர்யா சின்ன விஷயம் பேசினா கூட அதை அப்படியே பெருசுபடுத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி இங்கே உருட்டுவாங்க. நான் உண்மையாலுமே சௌந்தர்யாவோட பிஆர் கிடையாது. நான் பிஆராக இருக்கேன்னா நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் வேணால் போட்டுறேன், எனக்கு வந்து பணம் அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் நான் பிஆர்னு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க டூ நத்திங் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் எது இருக்குது, இந்த பிக் பாஸில் எப்படி இருக்குங்கும் போது அது எல்லாருமே சொன்னாங்க. முத்துக்குமன் சொன்னார், ஜாக்லின் சொன்னாங்க, விஷால் சொன்னாப்புல. ஆனால் எதுக்குமே நம்ம மனசில் நிற்கலை. ஏன்னா அவங்களாம் சும்மா அந்த ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் சௌந்தர்யா பேசுனது தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேம் வந்து எனக்கு புரியாது, இந்த கேமை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும், புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும், அதுக்காக ஒரு பிரெயினை வச்சுட்டு வரணும் அப்படின்னா நான் வந்து டிடெக்டிவாக தான் வரணும், ஆனால் நான் அப்படி வர கிடையாது, நான் புரியாத இடத்துல வந்து டூ நத்திங்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுதான், அதாவது நான் வந்து டிடெக்டிவ் வர கிடையாது, நான் வந்து எனக்கு சில இடங்களில் புரியாது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், டூ நத்திங்காக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களே, அதுதான் சௌந்தர்யா. அந்த மாதிரி தான் வந்து பேசணும். இவங்க சும்மா உட்காந்துட்டு நான் வந்து அப்போ சும்மா இருந்தேன், இப்போ சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டுவாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் வந்து பிடிச்ச வார்த்தையை வந்து டூ நத்திங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க கூட என்னோடய ரூமில் வந்து என்னால் சும்மா இருக்க முடியும், டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்த இடத்துக்கு நகராமல் என்னால் வந்து உட்கார முடியும், அந்த மாதிரி நான் வந்து இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு சொல்லும் போது நிறைய இடத்துல நிறைய டிஸ்கஷன் வந்து போகும், அதே மாதிரி நிறைய பிரச்சனை போகும், நிறைய சண்டை போகும். அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து எதுவுமே பேசாமல் நான் வந்து சும்மா இருந்திருப்பேன். அது நிறைய இடத்துல சும்மா இருந்திருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து புரியாது. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு வந்து புரியாது, புரியாத இடத்துல நான் வந்து சும்மா இருக்கேன், அப்படி நான் வந்து எனக்கு எல்லாம் புரியணும், எனக்கு எல்லாம் தெரியணும், அந்த மாதிரி நான் ஒரு பிரெயினோடு நான் வரணும் அப்படின்னா நான் என்ன டிடெக்டிவாக வந்திருக்கேன் கிடையாது, நான் டிடெக்டிவாக வர கிடையாது, நான் நானாக தான் இருப்பேன், எனக்கு புரியாத இடத்துல நான் டூ நத்திங்காக தான் இருப்பேன், டூ நத்திங் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் இருக்குல்லையா, அதை வந்து மக்கள் பார்க்குற மாதிரி அதை வந்து ஒரு ஆர்வமாக பேசக்கூடிய திறமை இருக்குல்ல, அது வந்து சௌந்தர்யாட்ட இருக்குது. அது உண்மையாக பேசுவாங்க. மற்ற ஏன் பேச மாட்டேங்கிறான், சும்மா உட்காந்துருக்கான், டம்மியாக இருக்கான், மிக்சர் சாப்பிட்றான், அவனை பற்றி இப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.